சிங்க முகத்தாளன் சிறுபுலி குமரவேலும் சோடி விரியாத அத்தவுகளை அத்தாவுகளும் மலரி பெற்ற நாங்குயிலா வையமலை சாம்புகளும் தங்கால் ஆசையாக வளர்த்தக்கூடிய பொன்னாட்சியும் அண்ணன் 22 பேரும் அழகாக ஏறி சவாரி செய்யக்கூடிய நீலாவுகளும் வீரமலை காட்டிலே மாண்டு மடுங்குங்க இடத்திலே பூமாரி உன்மாரி எல்லாம் முடிந்து கொண்டிருக்கிறது. இந்த வையமலை சாம்புகளாப்பட்டவன் அடிச்ச தகுல் ஓசையோ வளநாடு பட்டூர் கோட்டையெல்லாம் சிலை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல பட்டூர் கோட்டையிலே அண்ணருக்கு நேரலையா இருக்கு அருகிலையும் பூமாறு, சங்கருக்கு நேரலையா சாதி மறிக்கொழுந்து, பொன்னருக்கு நேரலையா பேரமையில் வாகனம், தாமரையால் எங்கெடுத்த தங்க கிரீடம் சுவாமிதான் அல்லவா. தங்கா வருவதும் பட்டூர் கோட்டையிலே அண்ணமா எப்ப வருவார் 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 என்று சொல்லி வலிமையில் விளைவித்து காத்துக் கொண்டிருக்கிறார். எங்கே வருகிறார்கள்? வீரமலையை மாண்டு விட்டார்கள். அண்ணமார் மாண்டதையுமே தங்கா வருவதியாருக்கு பட்டூர் கோட்டையிலே அருங்க கோட்டையிலே பொல்லாச்சாயம் எல்லாம் அருங்க கோட்டை அருள்மலை பட்டூர் கோட்டையிலே தங்கமாப்பட்டோர் அன்னரோஜ தொட்டியிலே கண்ணையாடி வாரே அடிவாரே அண்ணாரும் சொற்பனத்தை கொடுத்தார். சொற்பனத்தை கண்ட தங்கமாப்பட்டவள் அம்மா தூங்கி மேலே இருந்து தூங்கி மேலே இருந்து கண்டாரு போல் அம்மா கண்டாரு என்னமா வந்து விட்டது ஏன் இப்படி அழுகிறீர்கள் சொல்லி கேட்பார். அடியே தாதிமார்களா நான் என்னன்னு சொல்றேன். ஐயோ ஏப்பா நான் சொல்லி என்னுடைய
விட்டு போனார்களே இந்த 3 நாள் 6 பொழுதும் முடிந்து விட்டது. ஆமா, வேட்டை இன்னும் போனாரியோ, வீடு வந்து சேருகிறாயே, சண்டை இன்னும் போனாரியோ, சாவுக்கம் வந்து சேரியே. வந்துருவாங்க மணி, வந்துருவாங்க. அதாவது கொஞ்சம் தாமசமாகலாம். வந்துருவாங்க. இதுக்காக எப்படி அழுகுறீங்க? நாங்க ஒரு நாள் ஒரு பொழுதும் இல்லாமல் பட்டூர் கோட்டையிலே நான் தூங்கக்கூடிய நேரத்தில் அடியே சாயம் எல்லாம் பொல்லா சாயம் எல்லாம் சாதிகளா நான் பூமாயிரா கண்டேராடி, ஐயோ பூமாயிரா கண்டேடியே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எந்த செயலும் எதுவுமே நம்மள செய்யாதுன்னா இல்லையடி தாதிமார்களா. நம்ம தீரியா பத்திரியா கண்டேரா 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 சரியா அம்மா அம்மா பழுதூர் பழுதூர் போராடி போராடி பத்திரியா பத்திரியா கண்டேரா கண்டேரா பாயிடகலசம் தருகிட தொம்பை ரத்தலாகரம் மதுர மீனாட்சி கண்டேரா கண்டேரா படியடியே தாதிகாரே பல்வருமா போராடி போராடியே முறாக்கி உத்தோரியா உத்தோரியா கண்டேரா 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 ஊசி மூணு அடியே ஊசி மூணு சாயாடி சாயாடி நீ உத்தரியா உத்தரையா கண்டேரா 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 ஊசி மூணு ஊசி மூணு சாயாடி சாயாடி என்று கண்ணீரிட்டல்ல கரங்கம் மாறு நிற்கும் ஒரியாறு அது முத்துமலை கண்ணீரே தங்கம் மாறு அன்பு வீரே அம்மா இப்படி ஆக்கூடிய நேரத்திலே தாதிமாறு வடிமையில தலையெடுத்து படுக்க வச்சு கண்ணீரை தொடச்சு அப்படி எந்த ஆபத்தும் வராது கம்மல் திருங்கம்மையே என்று சொல்லி சொன்னார். தாதிகளா ஒரு நாள் ஒருவருக்கும் இல்லாமல் நான் பட்டூர் கோட்டையிலே தூங்கக்கூடிய நேரத்தில் அடியே மோத்திமூரே பள்ளிகளே பள்ளிகளே அம்மா பள்ளிகளே பள்ளிகளே சொல்லுடி சொல்லுடி அவர் இருப்பதும் வீரமலை காட்டு. நாங்கள் புண்ணியவனாறு வட்டூர்ல இருக்கிறோம். எப்படியே அவர் இருந்திருந்தாலும் நம்ம என்னமா செய்ய முடியும்? இப்படி இருந்தால் எப்படிங்க முடியும் சொல்லி கேட்டார். அறுபதுவான் கூந்தலை கீழே விட்டு மேலே இருந்துச்ச தங்கமாகப்பட்டவள் வாராத தாமரை
தாமரை பூ போல இருக்கக்கூடிய முகமெல்லாம் வாடி கண்ணீரை விட்டு தாடினார்களா எந்த ஒரு வீரமலட்டாராக இருந்தாலும் சரி நல்லவாறு வாழ்ந்திருக்கக்கூடிய இடத்துல செத்தார் வீரச்சாரம் நான் சரி அண்ணம் கண்ணீரை துடைத்தார்கள். கண்ணமாருடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள் 2 பேர். அவர்கள் அடித்துறைக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். வீரமலை காட்டிலும் கண்ணமாறு உயிரோடு இருந்தால் திரும்பவும் இந்த பட்டூர் கோட்டை வந்து சேர்கிறோம். அப்படி வீரமலையில் நான் நினைத்த மாதிரி எண்ணமாறு வாழ்ந்திருந்தால் சாதிமார்களா தட்டு மாறுங்க சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி ஒரு நாள் ஒருவருக்கும் பட்டூர் கோட்டை விட்டு வெளியே வராத தங்கமாகப்பட்டது. அந்த வரும்போது அண்ணமாரை குத்தி பேச விசாரணை செய்யக்கூடிய இடத்துல வந்து அண்ணா எவ்வளவு ஒரு கலகலப்பாக இந்த இடம் வந்தவர் இன்னைக்கு சிறந்தை கூட அங்கு போய் விட்டதை கொஞ்ச நேரத்துல அண்ணா ஒரே ஒரு வார்த்தை இடத்துல சொல்லிவிட்டு போயிருந்தால் உங்களோடு நானும் வந்து வாழ்ந்திருப்பேன். ஆமா இப்ப என்னை மட்டும் பிராந்திரத்தை உஞ்சு போல இங்க தனியாக விட்டு விட்டு போறார் அண்ணா. எனக்கு முக்காடு இட்டு நங்கமாருடைய வீட்டுக்கு வருகிறது தங்கமாகப்பட்டது. நங்கமாருடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று என்ன விதம் சாமிதானே அண்ணன்மாருடைய தேவிமார்கள் இருவரும் கல்யாணம் செய்த நாளில இருந்து தனியாக இந்த செல்லரிக்கா மலையிலே வைத்திருக்கிறார்கள். கொல்லன் கருது உண்டு, குரங்காட்டு பஞ்சு உண்டு, தச்சன் கருது உண்டு, தனிக்காட்டு பஞ்சு உண்டு என்று சொல்லி ராட்டை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா அந்த அரமனைக்கு முன்னாடி வந்து நின்று கூப்பிடுகிறாள் தங்கமாகப்பட்டவள். நங்க நங்க பொன்னாருக்கு வந்த ஒரு வேறமாயில் தங்கத்திருக்காரை சட்டு நேரால் தீரங்கவா பொண்ணுந்திருக்காரை ஒட்டு வாங்கி
அக்கா அக்கா கொஞ்சம் ராட்டை நிறுத்து. என்னமா அந்த பக்கம் கூப்பிடுதுக்கா? என்னமோ கூப்பிடுதா? கோழியா? இல்ல பொம்பளையாட்ட கூப்பிடுது. நங்கையும் பொம்பளையா? நங்கைன்னு கூப்பிடுது. அது எப்படி கண்டு போட்ட பொம்பளையா வெளியில நின்று கூப்பிடுறது? என்ன குரல் எனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கா? குரலை கண்டுபிடிக்கிறது இல்லைனா? ஆமா. அக்கா ராட்டை நிறுத்து போறான். நிறுத்திட்டேன் என்று சொல்லி அக்கா நாங்க 22 பேரும் வெளிமுகம் தேடி எல்லாம் தங்கம் தாமரை பூ போல் இருக்கக்கூடிய முகமெல்லாம் வாடி சிந்திய கண்ணீரும் விரிச்ச கூந்தலுமாக நிற்ப கோலத்தை கல்லை கண்டு ஒடியாந்து தங்கம் என்னமா வந்து விட்டது, ஏன் இப்படி அழுது கொண்டு வந்திருக்கிறாய் என்று சொல்லி கேட்டார். நங்கமார் இருவரையும் கண்ணிலே கண்டு ஆத்திரம் தாங்காமல் நங்க ஐயோ அச்சம் இல்லாம இருக்கு, ஐயோ வந்து திங்களாரும் இருக்கு, நங்க நங்க இங்கு வந்து திட்டிதே ஐயோ அஞ்சாயிரம் இருந்தா இப்ப மறைஞ்சிட்டு அஞ்சி பாயக்காச்சு குதிரை இருக்குது நங்கை கூசாமரம் இருந்தா குதிரை மாறியும் முடி குசி பாயக்காச்சு என்னமா விகரமாக சொல்லுங்கன்னே என்று சொல்லி கேட்டாங்க. நங்கை என்னுடைய அண்ணன்மார்கள் 22 பேரும் வெள்ளிக்கிழமை என்று வீரமலை காட்டுக்கு பன்னி மேல் சண்டை படவிரட்டி கொம்பன் மேல் சண்டை கூட்டமிட்டு போனார்கள். 3 நாள் ஆறு பொழுதிலே வருவதாக சொல்லிவிட்டு போனார்கள். 3 நாள் ஆறு பொழுது முடிந்து விட்டது. வேட்டை இன்னும் போனாவியோ நங்கை வீடு வந்து சேராயே, சண்டை இன்னும் போனாவியோ சாணுக்கம் வந்து சேரியே. என்னமோ ஏதோ செத்தார் விளைச்சாரோ சரி எரியிலே மாண்டார் விளைச்சாரோ மறுவார்த்தை கேட்கிறியே. இதெல்லாம் என்னமோ கதை சொன்ன கோளாறு. ஒன்னமார்களுக்கு வீரமலை காட்டுல ஆபத்தா? படைச்ச பிரம்மதேவனுக்கே ஒரு ஆபத்து வந்தாலும் அல்ல பொன்னர் சங்கருக்கு ஆபத்து இருக்காது. யாரு கொஞ்சம் தாமசமாக இருக்கு வந்துருவாங்க, வீடு போய் சேரமா இல்ல. நாங்க ஒரு நாள் ஒரு பொழுதும் இல்லாமல் பட்டூர் கோட்டையிலே தூங்கிக் கொண்டிருந்தனா ஆகாச்சாயனம் எல்லாம் அருங்கிழியும் கண்டேரம்மா, பொல்லாச்சாயனம் எல்லாம் என்னமா சயனம் கண்டா என்று சொல்லி கேட்டார்கள். நங்கை சுருளி 33 கோடி தேவாதி தேவர்களும் கூடி இருக்க மறையோர்கள் வேதம் சொல்ல கம்பருடைய வாய் உரைக்க 5 சபை அறிய கண்ணமாறு உங்களுக்கு கட்டினார்களை மங்கிலியமாகப்பட்டது கத்தி முனைகிறேன். நங்க அந்த பொண்ணும் சாரோ பொண்ணும் சாரோ புளியும் சாரோ பூடியும் சாரோ புளியும் சாரோ புளியும் சாரோ புளியும் சாரோ பூடியும் சாரோ சாரோ அந்த சாரோ புளியும் சாரோ புளியும் சாரோ அந்த பொண்ணும் சாரோ பொண்ணும் சாரோ புளினாளி
இருக்கு அண்ணே. அப்படித்தான் வீரமலை காட்டிலே மாண்டிருந்தா நாம என்ன செய்ய முடியும்னா என்னோட வழித்துணைக்கு வாருங்கள். நாங்க உயிரோடு இருந்தால் திரும்பி வரலாம். அப்படி அவர்கள் அங்கே மாண்டிருந்தால் நம்மளுக்கு மட்டும் இங்க என்ன வேலை? நாம கட்டும் மடிஞ்ச வக்கம் சேரம் மடிஞ்சிருவோம். எடா அண்ணன் மடிஞ்ச வக்க அனைவரும் மடிஞ்சிருவோம். அக்கா புலப்பாகதைய கேட்டையா? புள்ளியத்தை போல கோட்டையா? பேருக்குத்தான் நம்ம கல்யாணம் முடிச்சோம்லே தவிர புருஷனுடைய முகம் கருப்பா சிவப்பான்னு நம்மளுக்கு நேரடியா பாக்கலடி. அப்ப நான் புறவுக போய் பார்த்துட்டு வந்தேன். நான் நேரடியா பாக்கல. கருப்பா சிவப்பான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. கை கொடுத்த தோசை ஒண்ணு மட்டும் உண்டு. அதுவே சொந்த வரல கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தங்கத்திலையும் வெளியிலையும் செய்து கொடுத்தாங்க. நாமளே எதிர் வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே நாம போனோம்னா உயிரோட இருந்துட்டாங்கன்னு வச்சுக்க. ஏமனி எங்க நலம் மிஞ்சுமான்னு கேட்டாள். சதக்கன்னு போட்டுருவாங்க. நாங்க நான் கூட வரும்போது உங்களை கொள்வதற்காக கொண்டு போய் விடுவேன். அப்படி ஒருபோதும் நடக்காது. தைரியமா வாங்கினார். அக்கா இன்னொன்னு எப்படி வேகிற வீட்டுல புடுங்கிறது சொல்லுவாங்க. இந்த சமயத்துல இவகிட்ட எதை கேட்டாலும் கொடுப்பல்ல. நல்லா புளிக்கலாம். எதை கேட்டாலும் கொடுப்பல்ல. நான் மழை கொடுப்பேன். எனக்கு புளிஞ்சரத்தீவ அது இல்லாம இருக்கிற சரக்கையில நான் வாங்கிக்கலாம். அது நகை நட்டலாம். ஆமா நகை நட்டை அவட புளிஞ்சரந்த சரத்தையும் வாங்கிக்கலாம். ஒண்ணு பண்ணல. அம்மனி எங்களுக்கு ஒரு நல்ல புடவை இருக்கா, ஒரு நகராணியம் இருக்குதாமான்னு கேட்டா நாங்க அதாவது பழமொழி என்னென்னமோ சொல்லுவார்கள், இருந்தாலும் இருக்கட்டும். அங்கேயும் ஆண்டு கிடக்கிறார்கள். அந்த நேரத்துல நீங்க நகராணியம் கேட்கும் போது உங்களுக்கு எல்லாம் சொத்து சுகமா 60 மாட்சியுமே 70 வெள்ள பூமி எல்லாம் இருக்கிறது. 7 கோடி திரவியம் இருக்கிறது. திரவியம் உங்களுக்கு தானே இந்தாரு சொல்லி தன் கழுத்துல இருக்கக்கூடிய முத்துமாலை மோகனமாலை எத்தனையுமே கட்டி தந்தார். அதையெல்லாம் வாங்கி போட்டுக்கொண்டு சரிமா நீ வீட்டுல போய் சொல்லிட்டு பிள்ளார் கோயிலுக்கு வா, நாங்க அங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏக்கா டேய் ஏக்கா வேச கேட்டு போறா போடி. நான் போகல, நான் கணக்கா மாட்டிக்கிட்டேன். நீ போல கொண்டா போய் நான் இடத்துக்கு போறது கம்மன் விட்டு போல உட்காந்துக்குவோம் என்று சொல்லி சாத்தி கடவடைச்சு சாந்து மண்ணும் போட்டு அடைச்சு இருத்தி கடவடைச்சு மண்ணும் போட்டு அடைச்சா அண்ணமார் கூட பிறந்த மழுது கண்ணோடு வந்து மீண்டும் தாதிமார்களை கூப்பிட்டு அடியை போய்விட்டு வருகிறேன். உயிரோடு இருந்தால் திரும்பவும் வருகிறேன். கண்ணமார் மாண்டு இருந்தால் அந்த இடத்துல நானும் மாண்டு விடுகிறேன் என்று இருக்கிற சொத்திலே பாதியெல்லாம் மாறி தாதிமார்களுக்கு வழங்கிவிட்டு தன் காணி குலதெய்வம் செல்லாண்டியம்மன் கோவில் பட்டயத்தை மட்டும் எடுத்து அடிமடியிலே கட்டிக்கொண்டு அண்ணமார் 2 பேரும் சிம்மாசனத்துக்கு பக்கத்திலே வந்து நின்று ஐய கண்ணீர் இறங்கி விட்டு காவாரி ஆளுகிறாரு மழை போல் கண்ணீரே நான் நம்மாடி இடத்திலே எவ்வளவு ஒரு செல்வாக்க இருந்த இடம் அண்ணா. அண்ணா அண்ணா நாம பொண்ணு வாழ வாழச்சு பொண்ணு வாழ வாழச்சு பொண்ணு ஊஞ்சல் தொட்டி வெட்டி பொண்ணு வர்ண தொட்டி வெட்டி பொண்ணு வர்ண தொட்டிலே பொண்ணு வர்ண தொட்டிலே உடைய பொன்னாரண்ணன் சான்ஸ் இருந்தா பொன்னாரண்ணன் சான்ஸ் இருந்தா ஐயோனைக்கு பொன்னோராயிட்டறியும் பொன்னோராயிட்டறியும் எல்லாருக்கு பொற்காந்தம் முன்னேவாரு பொற்காந்தம் முன்னேவாரு பொன்னாரண்ணம் போய் மாறியோ பொன்னாரண்ணம் போய் மாறியோ இப்ப பொண்ணூராயிட்டு இறந்த மானம் பொக்காந்த நான் இறந்தம் பொக்காந்த நான் இறந்தேன் பொன்னேராயிட்டு இறந்தேன் பொக்காந்த நான் இறந்தேன் பொக்காந்த நான் இறந்தேன் அண்ணா நாம தங்கோ தங்கோ வர வரச்சு நாளைக்கு தங்கோ வர்ண தொட்டில் கட்டி தங்கோ வர்ண தொட்டில் கட்டி வர வரச்சி தங்கோ வர வரச்சி
தங்களுடைய அரண்மனைக்கு பக்கத்திலே வந்து அங்கே அங்கே என்று சொல்லி தொண்ட தண்ணிதையை கத்தி பார்த்தா. ஆமா, சண்டாள பாவிகள் அரண்மனைக்குள்ளார இருந்து கொண்டு ஏனும் பேசலை, எடுத்த முகம் பார்க்கலை, பூமியை பார்த்தவன் புறத்தை முகம் பார்க்காமல் உட்கார்ந்து கொண்டார்கள். ஆமா, தங்கமாகப்பட்டதை ஆத்திரப்பட்டு அடங்காத கோபம் கண்டு யாரமுக பிள்ளையார் கோயிலே வந்து நின்று, அடி சண்டாள பாவிகளா, கொண்ட கணவன் ஆண்டு விட்டார் என்று சொல்லி கூட நீங்க வீட்டை விட்டு வெளியிலே வராமல் இருக்கிறீர்கள். உங்களை உயிரோடு விட்டு விட்டு போனால் இந்த கல் உள்ளளவும், கலியுகம் உள்ளளவும், கருங்கல் உள்ளளவும், கடல் நீர் உள்ளளவும், காணாளர் உள்ளளவும் கெட்டவே மறையாது என்று சொல்லித்தானே ஆக்கரித்து தன் கழுத்திலே இருக்கக்கூடிய அக்கினிச்சர மாலையை கரட்டினாள். மீண்டும் இருக்கக்கூடிய சொத்து திரவத்தை எல்லாம் கொண்டு வந்து தான் குளிக்கக்கூடிய கிணத்திலே வீசி எறிந்து விட்டு அந்த அக்கினிச்சர மாலையைத்தான் மாயா உதாரா இந்த பட்டூர் கோட்டை எல்லாம் அம்மா பத்தி அரைக்கும் மாறி மாறி எல்லாம் கிணிக்கிறையா பாவிகள் நங்கமார்கள் அரண்மனை உட்பட தங்காரோட சாபத்திலே தனித்தி முணங்குங்கோ, பத்திய சாபத்திலே எனக்கு பத்தி இந்த பாவிகளுடைய காண்ட கிரமத்தை பார்க்க போக தொலைக்க வேண்டும். பாவிகளுடைய வீதிகளா இருந்தாலும் கண்ணமாறு கட்டண மங்கிலியும் வேகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தானே சாபத்தை கொடுக்கும் போது வர்ணபகவான் வந்து கமந்தார். ஓடி வந்து தங்கமாகப்பட்டவன் அங்கமார்களுடைய அங்கத்தை எல்லாம் முறிக்க அடிமடியிலே கட்டிக்கொண்டு அன்னமாகட்டணும் மங்கிலியத்தையும் எடுத்து அடிமடியிலே வைத்துக் கொண்டு பார்த்தால் வட்டூர் கோட்டை அண்ணா நாம ஆண்ட அருமை என்ன ஆண்டு இருந்த நெத்தி என்ன இன்னைக்கு அக்கிரிக்கிரையாகி அலங்கோலம் ஆக்கிறன்னா அங்கார கோபம் கொண்டு வட்டூர் கோட்டை அரண்மனை ஸ்தானம் எல்லாம் தீக்கிரை ஆக்கிவிட்டு அண்ணமார் கூட பிறந்த தங்கமாகப்பட்டவள் அண்ணனுடைய படுகாலத்தை நாடி வருகிறாள் தங்கச்சியாகப்பட்டவள். ஆமா, இளையாயிரம் முன்னத்தை துயிலெடுத்து முக்காடு ஓட்டு வெயில் வேணல் என்று கூட பாராமல் கோபம் கொண்டு வட்டூர் கோட்டை அரண்மனை ஸ்தானம் எல்லாம் தீக்கிரை ஆக்கிவிட்டு அண்ணமார் கூட பிறந்த தங்கமாகப்பட்டவள் அண்ணனுடைய படுகாலத்தை நாடி வருகிறாள் தங்கச்சியாகப்பட்டவள். ஆமா, இளையாயிரம் முன்னத்தை துயிலெடுத்து முக்காடு ஓட்டு வெயில் வேணல் என்று கூட பாராமல் ஒத்தையாடி ஒத்தையாடி பாறையிலே பாறையிலே அம்மா பாறையிலே பாறையிலே அம்மியா தோழியாடு ஒத்தையாடியே ஒத்தையாடி பாறையிலே பாறையிலே சிவனாருளே எம்மாருவானே முத்தமியா முத்தமியா தங்கச்சி மயிலியம்மா மயிலியம்மா தேடி வரா தேடி வரமா தங்கச்சி தாரம் மேலே வச்சாடுதான் தாரம் மேலே வச்சாடுதான் அம்மா பொன்மாள கை சூழட்டி
எந்த அங்கம்மா அது பூராணி மேலே வச்சாடுது பூராணி மேலே வச்சாடுதா அண்ணா என்றல்லாவோ ஐயோ அள்ளி அழுது வாரா அந்த அள்ளி அம்மா வாடி வாரா வாடி வாரா காரெல்லாம் குப்பளமாக காவேரி ஆறு வந்து சேர்ந்தது தங்கமாகப்பட்டோம். காவேரி யாத்திரை வந்து இறங்கி இந்த ரங்கமானுடைய அங்கத்தை எல்லாம் கரைத்து விட்டு விட்டு ஒரு குடி மலனை பிடித்து சாதமாக சமைத்து காகமா முனிவர்களுக்கு அன்னதானத்தை கொடுத்து விட்டு காவேரி ஆறு தாண்டி இந்த அங்கம்மாறு கட்டாளாகி வாழம்மா கட்டாளாகி வாழம்மா சிலையாயிரம் புண்ணத்தை துயிலெடுத்து முக்காடு போட்டு கண்ணிலே தண்ணீர் விட்டு அண்ணா அம்மாளுக்கு நல்ல காலே குலசரி நான் குலசரி குலசரியே குலசரியே நாளைக்கு வாழை மரம் வாழை மரம் பூ பூக்கு நான் பூ பூக்கு வீரமலப்பாளையம் என்று சொல்லக்கூடிய ஒரு நன்னகருக்கு அருகாமையிலே வந்து சீர்த்த மரத்தடியிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தோம். அந்த வீரமலப்பாளையத்தை ஆண்டு கொண்டு வரக்கூடிய சக்கர நாய்க்கர் என்று சொல்லக்கூடியவர் இந்த வழியாக வந்தவர் தங்கத்தை கரலே கண்டு விட்டார். பக்கத்திலே வந்து அடரா தங்க பதும போல் இருக்கிறே அம்மா ஏன் இப்படி அழுது கொண்டு இருக்கிறாய், இந்த ஊர் எந்த நாடு என்று சொல்லி கேட்டார். அண்ணமார் கூட பிறந்த தங்க தன்னுடைய வரலாறு எல்லாம் சொன்னது. அடரா எப்படியம்மா இந்த வீரமலையிலே போய் நீ பார்க்க போகிறாய், ஈனுடன் சார் எனக்கூடியுமே என்று சொல்லி சொன்னார். ஐயா என்னுடைய உயிரை பணையமைத்தாவது என்னுடைய படுகளத்தை நான் போய் பார்க்க வேண்டும் என்று மேலே எந்திரிச்சு தாங்கள் ஊருக்கு பெரியதனக்காரர் என்று சொல்லி சொன்னீர்கள். உங்களிடத்திலே ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைத்து விட்டு போகிறேன். இதோ எங்கள் காணிக்கோயில் செல்லாண்டியம்மன் கோவில் பட்டயம் புடையம் எல்லாம் இருக்கிறது.
இது தங்க இடத்துல வந்து விட்டு போகிறேன். கண்ணமார் உயிரோடு இருந்தால் திரும்ப வரும்போது பெற்றுக் கொண்டு போகிறோம். அப்படி வீரமலையிலே மாண்டிருந்தால் கண்ணமார் மாண்ட இடத்திலேயே நானும் மாண்டு விடுகிறேன். ஆனால் நாங்கள் மாண்ட தேதியிலே இருந்து வருஷம் ஒரு நாள் எங்களை திருவிழாவாக கொண்டாடி வாருங்கள். அப்படி கொண்டாடி வந்தால் வெள்ளிக்கிழமை உங்க ஆசாரில் விளையாண்டு வாரேனப்பா உங்களோட பட்டி வேறி வரும் நல்லது தாயே என்று சொல்லி தங்கா விருதியாலை இருகரமும் எடுத்து கும்பிட்டு அந்த பட்டயத்தை வாங்கி கொண்டாரு சகன நாய்க்கிறாப்பட்டவர் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தங்கமாப்பட்டவள் அந்த வீரமலைக்காடு முடியும் சொல்லுக்கு மங்கவாராளே ஆண்பாதி வெண்பாதி அரிய ரோபத்தோடு தாய் விரிகாண்டியம்மன் உலகம் ஆராயப்பட்டவள் தவம் இருந்து கொண்டிருக்கிறார். 16 வருடம் முடியட்டும் என்று சொல்லி ஏகவேஷ்டி பூநூலி ஈஸ்வரனை போல் வடிவம் சித்தம் உடையவளாம் சிவஞானம் உண்டவளாம் சூலமுரு கையிலேந்தி தீபமுரு கையிலேந்தி சடையும் சடப்பாரம் சடமுடியும் தோல்பாரம் விழுந்த சடை வேறோனும் படந்த சடை பந்தலிட ஒரு காலை வண்டியிட்டு ஒரு காலை தண்டி வாங்கி சிவனாருடைய லிங்கத்தை பிடித்து வைத்து சிவசிவார் என்று சொல்லி சிவனாரை தான் நினைத்து அழகரார் என்று சொல்லி அரணாரை தான் நினைத்து நித்தமும் தவம் இருந்து கொண்டிருக்கிறாள் அந்த வெண்முடியின் மேலே தாய் விரிகாண்டியம்மன். அதற்கு அடிவாரத்தில் இருந்து மரம் இழுவாமரத்திலே உட்கார்ந்து அழுகிறார் தங்கமாப்பட்டவள். ஐயோ அண்ணா உங்க பல்லாக்கு வந்த இங்க பாலம் மலையிலையும் தண்டிய வந்த அந்த நேரத்திலே தங்கா விருதியால் மரம் இழுவாமரத்தை விட்டு மேலே எழுந்திருத்து இவ்வழியிலே போவதென்று கூட தெரியாமல் கால் போன போக்கிலே அழுது கொண்டு வரும்போது நுழைஞ்சால் இரவு ஒழியக்கூடிய அந்த ஐவனத்து சோலையிலே தங்கா விருதியாளுக்கு அந்த வனத்திலே இருக்கக்கூடிய மிருகமெல்லாம் தடம் கூட்டிக் கொண்டு வருகிறது. எப்படி கூட்டிக் கொண்டு வருது? கண்ணே காலை எல்லாம் காலை எல்லாம் கல் போருக்கும் கருவேறி முள் போருக்கும் வரும்போது கண்ணு
என் கூட பிடிக்கும் போட்டு பத்திரியாளுகையிலே ஐவான சோலையிலே பசுங்கன்றும் பால் கூடியாது காதலே விழுந்து விட்டது. இவ்வளவு நாளும் இல்லை யாரோ அழக்கூடிய சத்தம் நமது தவறுகளை குறைப்பதற்கென்றே வந்திருப்பார் போல இருக்கிறது என்று சொல்லி படத்தில் இருக்கக்கூடிய மந்தி கூட்டங்களை அழைத்தால் தாய் விரியகாண்டியம் யாராக இருந்தாலும் சரி கொன்று குதிரை விட்டு வாருங்கள் என்று கட்டளையிடும் போது அந்த மந்தி கூட்டம் எல்லாம் தானே பெண்முடிய விட்டு கீழறங்கி அக்கரிச்சு வரும்போது கூந்தலை விரித்து விட்டு தங்கமாப்பட்டதானே அழுது கொண்டிருக்கக்கூடிய கோலத்தை கண்டது இந்த மந்திகள் எல்லாம். அண்ணா பாவம் சந்திரன் கிளம்பி வந்தால் எவ்வளவு ஒரு ஒளிவாக இருக்குமோ அது போல இருக்கிறது. ஆமா இன்னமோ ஏதோ தெரியவில்லை இவ்வளவு ஒரு அழுகையோடு வந்து அழுது கொண்டிருக்கிறது. ஆமா இந்த குழந்தையை கொண்டால் 7 ஜென்மத்துக்கு நம்மளுக்கு பாவம் தொலையாது என்று சொல்லி மந்தி கூட்டங்களும் கூட உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறது. மீண்டும் அழுகுறல் சத்தம் தாய் விரியகாண்டியம்மன் காலில் விழுந்து விட்டது. ஆரமா கன்னிமார்களா மந்திகளை அனுப்பிச்சேன் காணவில்லை யாரா இருந்தாலும் சரி கொண்டு விட்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். நல்லதென்று சொல்லி கன்னிமார்கள் மலையை விட்டு கீழறங்கி வாரார்கள். கீழே வந்து பார்க்கும் போது மந்திகளும் அழுக தங்கால் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதை கரளை கண்டு பெண்மனம் பெண்ணுக்குத்தானே தெரியும். அந்த 6 கன்னிமார்களும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். மீண்டும் தாய் விரியகாண்டியமுடைய காலிலே விழுந்து விட்டதால் ஒரு சத்தம் பாடியாடு சத்தோ ஈஸ்வரி பத்திரியாகாதி ஐயோ அண்ணா ஐயோ ஆண்டு வந்த காலம் என்ன இந்த நாரி இல்லாதவள் போல நான் நாடுவானத்தில் அவண்ணாவென்றாளுகையிலே அந்த ஐவானம் சீரையோடும் சொல்லி அழுகையிலே வீரம் மறக்கானரெல்லாம் அழுகிறன்னா பார்த்தால் தாய் விரியகாண்டியம்மன் கோவித்து கல்மணம் கொண்ட மந்திரம் கிடைத்த மகாமணி துறையை தாய் கூப்பிட்டார். மகாமணியே யாரா இருந்தாலும் உங்களை தண்டாயத்திலே அடிச்சு உனக்கு விட்டு வா என்று சொல்லி சொன்னார். மகாமணி துறையானை உருட்டி மொழி முடிச்சு என்னுடைய விட்டு கீழறங்கி அக்கரிச்சு என் சாமி பல்வேரி 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 ரங்க பொல்லாம் மகம் மோனிதான் அக்கரிச்சு அண்ணன் பல்வேரி 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 மகம் மோனிதான் அந்த புகழமீனங்க கீழே வந்து விட்டது. கீழே வந்து பார்க்கும் போது மந்திகளும் 6 கன்னிமார்களும் உட்கார்ந்து அழுவதை கரலை கண்டு விட்டு வனத்து மிருகங்கள்லாம் சுத்தி உட்கார்ந்து அழுவதை பார்த்து விட்டாரா யாரு விட்ட உஞ்சிரமோ தெரியவில்லையே என்று சொல்லி இந்த கல்மணம் கொண்ட மகாமணி துறவோட கரலை தண்ணீரை விட்டு அழுவதுதான். மீண்டும் அழுகுறல் சத்தம் தாய் விரியகாண்டியம்மன் காலிலே விழுந்து கொண்டே இருக்கிறார். யாரென்றே தெரியவில்லை போனவர்களையும் காணவில்லை என்று சொல்லி 16 வருடம் தவம் முடிந்து தாய் விரியகாண்டியம்மன் தானே வெண்முடியை விட்டு நேரந்து தாயினுடைய சனாபாரம் எல்லாம் பறந்திருக்கும் போது அதில் கூட வைத்திருந்த குருவிகள் பட்சிகள் எல்லாம் தாய் மேலேந்திருக்கும் போது அப்படியே அண்ட கோணம் நடுங்கும்படியா பறந்து கொண்டிருக்கிறது. தாய் விரியகாண்டியம்மன் சித்தமுடைய வரான் சிவனாரை போல் வடிவம் அக்கரிச்சு மேலிருந்தாய் ஓவிச்சு என்றாமி மேலே இருந்து மேலே இருந்து வராரே தாய் விரியகாண்டி ஓவிச்சு மேலே இருந்து மேலே இருந்து மேலே இருந்து கீழே வந்து அப்படியே உத்து பார்த்தாள். 6 கன்னிமார்கள் அழுக யாரென்று தெரியவில்லை என்று சொல்லி ஒரு நேரம் நின்று கொண்டிருக்கும் போது அங்க வருவதி ரம்பத்தம் மாறாது தாமரையாள் என்ற தங்க கீரியடமாவே விழுந்திருச்சு ஓடி ஒடியாந்து தாய் விரியகாண்டியமுடைய பாதத்திலே விழுந்தாள். தங்காளுடைய நிழல் பட்டதோ இல்லையோ விரியகாண்டியமுடைய சாப மோசனமாகிவிட்டது. அப்பத்தான் விரியகாண்டியம்மனுக்கு ஞாபகம் வந்தது. ஈஸ்வரன் இட்ட வாக்கு தென்காசியிலே இருந்தாலுடைய சாபம் மோசனமாகாது. வடகாசியிலே சென்று வீரமலை என்ற ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையிலே தவம் இருந்து கொண்டிரு பொன்னிவ நாட்டிலே குன்றுடையாக்க ஒன்று மக்கள் அந்த வீரமலையிலே வந்து படைவோர் பொருதி அமர்க்கலமாகி மாண்டு விடுவார்கள். அந்த மாண்ட வடிவத்தை எழுப்புவதற்காக அண்ணமார் கூட பிறந்த தங்கச்சி வருவார். அந்த தங்கத்தினுடைய நிழல் பட்டாலும் சாபம் மோசனமாகும் என்று வாக்கு கொடுத்திருந்தார் ஆதி காலத்தில். அதே பிரகாரமாக முடிந்து விட்டது. தங்கம் நீ வளநாட்டை சேர்ந்தவளா? ஆமா ஆமா என்று சொல்லி சொன்னது. கண்ணே உண்ணாமலை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாயே
முன்னமார்கள் இங்கே படையலை வெட்டுறது உண்மை, பண்டிகை குத்து கூறு போட்டதும் உண்மை. ஆனால் எதிரியினுடைய கையிலே சாகவில்லை. அவருடைய வயசு 16 வாலிந்தனூர் இந்த வீரமலக்காட்டோடு மாண்டு விட்டதம்மா. தங்களுடைய குத்துவானாலே மாண்டு விட்டார்கள் என்று சொல்லி சொன்னார். மாண்டு விட்டார் என்று சொல்லும் போது தாய் வெறிகாண்டி அவனை கட்டி தழுவி தங்கமாப்பட்டவள், ஐயோ பாத்தாயே அண்ணனும் மாண்டு விட்டா, சங்காரும் மாண்டு விட்டா, ஐயோ நானு தங்காரும் என்ன செய்வேன், என்னமா செய்ய முடியும்? இட்டாரி கிட்டபடி ஈசன் போட்டபடி. கரியை துடைக்கலாம் காவேரி நீந்தலாம், விதியை துடைப்பதற்கு பிரம்மாவால் கூட ஆகாதா. அவருடைய வயசு 16 முடிந்து அமர்க்கலமாக வைகுந்தத்தில் இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். இல்லையே இல்லை, இல்லவே இல்லை. எப்படியும் கண்ணமாரை எழுப்ப வேண்டும். ஒரு வார்த்தையாவது கண்ணமார் இடத்துல வாய்மொழி கேட்க வேண்டும். மாண்ட படுகளத்தை எழுப்புவதற்கு தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி சொன்னார். இது வேடிக்கையான பழமையம்மா. செத்தவர்களை எழுப்ப முடியுமா? இது நடவரக்கூடிய காரியமா? நாங்கள் மனசு வச்சால் நடவரும் தாயே, எனக்காக இந்த உதவியை செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னார். தங்கால் அழக்கூடிய கோலத்தை கிணறு கண்டு தாய் வெறிகாண்டியவன் மனமலையை தான் உட்கார்ந்த தவசரை உட்கார வைத்து ஈசனிடத்திலே வாராடி குத்துப்பட்டு மாண்டவர்கள் அந்த காயத்தை பொருதுவதற்காக பொன்னூசி பொஞ்சரடு, தங்கூசி தலிச்சரடு, செப்பூசி செஞ்சரடெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வாராமாலை வளர்மாலை எல்லாம் கொடுத்தார். அம்மா இந்த காயத்தை எல்லாம் பொருது எழுப்பு, 3.25 நாளிகைதான், அதற்கு மேல் உங்களுடைய அண்ணனுக்கு அதிகாரம் இல்லை, அவ்வளவுதான் நான் வாங்கி கொடுத்த வரம் என்று சொல்லி சொன்னார். தாயே, கண்ணுடைய உயிராப்பட்டது வைகுந்தத்திலே இருக்கிறது. அந்த உயிரை வரவழைப்பதாக இருந்தால் கண்ணமார் மாண்ட இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு ஓமம் வளர்த்த வேண்டும் தாயே என்று சொல்லி சொன்னார். சரி, அதற்கு என்னமா வேண்டும் என்று சொல்லி சொன்னார். சுவாமி, ஓமம் வளர்த்துவதாக இருந்தால் காவேரி தீர்த்தம், பசுமாட்டு பால், தெப்பத்தில் எல்லாம் வேணும் தாயே என்று சொல்லி கேட்டார். அம்மா, நீ கேட்கக்கூடிய பொருள் ஒன்று கூட அந்த இடத்துல இல்லை. காவேரி தீர்த்தமும் கிடையாது, பசுமாட்டு பாலும் கிடையாது, தெப்பத்திலும் கிடையாது. அந்த காவேரி தீர்த்தத்துக்கு பதிலாக கூகுண்டா நதி தீர்த்தத்தை எடுத்துக்கொள். அதே நேரத்திலே பசுமாட்டு பாலுக்கு பதிலாக கொம்பு தேனாகப்பட இருக்கிற அந்த தேனை எடுத்துக்கொள். தெப்ப பில்லுக்கு பதிலாக மகாமணித்துறையின் கழுத்தில் இருக்கக்கூடிய வெண்ணூரை எடுத்துக்கொள் என்று சொல்லி சொன்னார். தாயே, தேன் எடுக்க சொல்லி சொல்லுகிறீர்களே, அந்த தேனீக்கு எல்லாம் கொடுத்த எச்சி அல்லவா, என்னமாருக்கு எச்சியை கொண்டு போய் ஓமம் வளர்த்தலாமா என்று சொல்லி கேட்டார். ஏமா இவ்வளவெல்லாம் கேட்டவள் இது தெரியலையா உனக்கு? தேர்தான் ஈயாகப்படுது குடிச்சு எச்சை. காவேரி நதியிலே எத்தனை மெச்சங்கள் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் மலஞ்சலம் கழிவது இல்லையா, அது எச்சில் அல்லவா? பசுமாட்டு பாலே கன்றாப்படுறது வாய் வச்சு பால் குடிக்கும் போது அது எச்சில் அல்லவா? அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் அம்மா. சுத்தம்னு பார்த்தா குத்தம் கோடி இருக்குது. ஆமா, அதையெல்லாம் மறந்து விட்டு உன்னமாரை எழுப்புவதற்கு வழிவகைவார் என்று சொல்லி தாட்டி விட்டார். தாயே, எங்க பார்த்தாலும் விளக்குவியலாக இருக்கிறது கண்ணம்படி காலத்தை எங்கே காண்பது என்று சொல்லி கேட்டாள். இங்கிருந்து நேர் இலக்கமுமா போ. பட்ட பாறை, அதுல எத்தனையோ பேர் மாண்டிருந்தாலும் உன்னமார்கள் மாண்டிருப்பது வடகை தேசம் பார்த்த பிரகாரமா மாண்டிருப்பார்கள். உன்னமார் மாண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு காக்கைகள் வெய்யரும்பு கூட நாடி இருக்காது. சாந்து சவ்வாறு மட்டிப்பால் மறிக்கொழுந்து வீசுமே தவிர வினமாட வீசாது. அதுதான் போய் சேர் என்று சொல்லி தாட்டி விட்டார். அவ்வாடி நல்லா இருந்துதான் என் தங்கம் மாறுங்கி தங்கமே வீரம் நல்ல ஐயோ மரமேலே மரமே நேரத்திலே தண்ணீர் தாகம் கொண்டு ஐயும் நல்ல நித்தாவும் நான் உணர்ந்து போது தடம் அறியாமே நங்காடுவா இந்த இடத்துல அழுகும் போது மழைப்பட்டவர் பார்த்து பரிதாபப்பட்டு தன்னுடைய பானத்தை கொடுத்து வீசினார். அத்திமரத்து வேரடியிலே புகுந்து தண்ணீர் விருகி வரும்போது தாகம் தீர தண்ணீரை இருந்து விட்டு அண்ணமார்கள் எழுந்திருச்சால் தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி ஒரு காரகம் தண்ணீரை மூந்து தலைநேர வைத்து கூகுண்டம்பள்ளம் என்ற பாரு அளத்தன்னாடி எல்லாவத்திரியும் அழுது புலம்பி அண்ணனுடைய படுகளத்தை நெருங்கி வருகிறார் தங்கமாப்பட்டவர். அண்ணா அண்ணா யோனைக்கு நல்லோ நடக்கின்ற
உயிரை விட்டு நெருங்கி விட்டார் படுகளத்தை. எத்தனையோ படுகளம் எல்லாம் இருக்கும் போது அண்ணனுடைய படுகளத்தை நாடி வந்து பார்க்கும் போது அத்தவளை அத்தாவுகள் ஒருபுறம், வையமலை சாம்பகன் ஒருபுறம், சுவாமி அழகு வடிவான திருவுருவ சிலைகள் பொன்னர் சங்கர் 22 பேரும் ஒருவராக மாண்டிருந்தார்கள். ஓடி ஒடியாந்து அண்ணமார் 22 பேரையும் எடுத்து சேர படுக்க வச்சு ஐயப்பாரு அறத்தும் மேல் இருந்து அந்த பத்திரியாரு செம்பியாரு மாமலை மொழி அந்த மாதிரி அண்ணா அண்ணா பொழுது கிளப்ப தவறினாலும் தவறுமே. ஒரு நாளாவது வந்து என்னை கண்ணிலே பார்க்காமல் இருக்க மாட்டீர்களே. எப்படி இந்த 3 நாளாக என்னை மறந்து விட்டு மாண்டு விட்டீர்கள் அண்ணா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் உங்களோடு நான் வந்து மாண்டிருப்பேன். என்னை மட்டும் இந்த இடத்துல தனியாக விட்டு விட்டு வந்து விட்டால் நானும் அங்கே என்ன செய்வேன்? அண்ணனுடைய முகத்தை எல்லாம் துடைத்து அண்ணா பஞ்சு மெத்தையிலே படுத்தால் மேலெல்லாம் அடிக்குது தங்கமே என்று சொல்லி சொல்லுவீர்களே, எப்படியெல்லாம் இந்த பாலும் கல் முள் கரலே படுத்தப்ப தூங்கி கொண்டிருக்கிறேன். ஐயோ அண்ணா, நம்ம தாயார் பெரியாச்சி பெரியாச்சி மருடதாகப்பார் குன்றுடையார் அண்ணா குன்றுடையார் மகாய பெரியாச்சி பெரியாச்சி விளையாண்டு கொண்டு இருப்பீர்களே, ஓட்ட மகளிலே வெற்றி எனக்குத்தான் தங்கமே என்று சிரிச்ச முகத்தோடு வந்து சொல்லுவீர்களே அண்ணா. இனிமேல் அண்ணா அந்த வார்த்தையை வந்து இடத்திலே சொல்ல போகிறார்கள். அண்ணா, தாய்க்கு தாயாக இருக்கிறேன், தந்தைக்கு தந்தையாக இருக்கிறேன் அம்மா என்று வாக்கு கொடுத்தீர்களே, இப்ப யாருன்னா எனக்கு யாரு தந்தை? அண்ணா அழைக்கும். ஐயோ அள்ளி அம்மா என்ன செய்ய, அள்ளி அம்மா என்ன செய்ய
மாதம் இருக்கக்கூடிய நேரத்திலே ஓடி விளையாடுவதற்கு பதுமை வேணும் என்று சொல்லும் போது தங்க பதுமையை செய்து கொண்டு வந்து வைத்தீர்கள். வெச்சு விளையாட வெத்திக்கிளி வேணும் அண்ணா என்று இறக்கக்கூடிய நேரத்திலே கேளுகண்ணை வேணும் என்பதை வெளியாடி போதும் என்பதை பொழுதோடவும் கொண்டு வந்து வருவதாக சொன்னீர்கள். இனிமேல் எனக்கு இதெல்லாம் ஆறு செய்ய போகிறார் என்று அண்ணன் மோகம் பார்த்து அந்த அருங்கிலேயும் தான் அழுதான் அருங்கிலேயும் தான் அழுதான் படிகளத்து மேல் விழுந்து ஐயோ கட்டி அழுதாளே தங்காய் காயம் முத்தோமிட்டு என்று அழுது அண்ணா தாயார் மீனாட்சி மாதம் இருக்கக்கூடிய நேரத்திலே ஓடி விளையாடுவதற்கு பதுமை வேணும் என்று சொல்லும் போது தங்க பதுமையை செய்து கொண்டு வந்து வைத்தீர்கள். வெச்சு விளையாட வெத்திக்கிளி வேணும் அண்ணா என்று இறக்கக்கூடிய நேரத்திலே கேளுகண்ணை வேணும் என்பதை வெளியாடி போதும் என்பதை பொழுதோடவும் கொண்டு வந்து வருவதாக சொன்னீர்கள். இனிமேல் எனக்கு இதெல்லாம் ஆறு செய்ய போகிறார் என்று அண்ணன் மோகம் பார்த்து அந்த அருங்கிலேயும் தான் அழுதான் அருங்கிலேயும் தான் அழுதான் படிகளத்து மேல் விழுந்து ஐயோ கட்டி அழுதாளே தங்காய் காயம் முத்தோமிட்டு காயம் முத்து மோதி அழுதாளே தங்கம் மாறும் முத்தும் மாறே அந்து வீட அந்த முத்தும் மாறே அந்து வீட தாய் அழுதாளே அண்ணா அம்மாய்க்கு தங்கம் மாறே அந்து வீட பாடுகாலத்தில் தங்கம் மாறே அந்து வீட அழுது தாய் வெளியாண்டியம்மன் கொடுத்த பொன்னூசி பொன்சிரலை காயத்தை எல்லாம் பொருதி படிகளத்துக்கு பக்கத்திலே ஓமத்தை வளைத்து அந்த வெண்ணூரை கொண்டு வந்து ஓமத்திலையும் அண்ணனார்களுடைய காய பொருதி இடத்திலையும் பொருதி பூகுண்டாமல்ல நதி தீர்த்தத்தை விட்டு அண்ணனுடைய படுகளத்தை எழுப்புகிறாள் தங்கம். விளம்புரி விளம்புரி இருபதியும் சுத்தி வந்து என்ன விதம் எழுப்புகிறாள் அண்ணா உங்களுக்கு குணாடு உண்டு அண்ணன் நாமாண்ட சிலை உண்டு உங்களுக்கு நாடு நகரம் உண்டு எந்த நாமான சிலை உண்டு வீரப்பூர் மண்ணுக்கா அண்ணா வீடு சாம்பாரம் மசீலாம் வீரப்பூர் மண்ணுக்கா இந்த வீரமரக்காட்டிலே காணராவன் சும்மத்தே வீரமரக்காட்டிலே காணராவன் சும்மத்தே இந்த மூதும் மலை அவன் சும்மத்தே நாம ஒரு தாய் வயிற்றிலே அண்ணாதி எண்ணர்களே நாம ஒன்னா பிறந்து விட்டு ஒரு தாய் வயிற்றிலே ஐயோ என்ன தனிய விட்டு நீங்க அண்ணாரும் தம்பி ஏமா
கண்களை திறங்கள் அண்ணா, வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் என்று சொல்லி கதறி அண்ணா, ஐயோ கல்லண்ணா உங்க மானோ நக்கி காலங்காலஞ்சம்மா இந்த தங்கச்சியை மறந்து விட்டு உங்களுடைய வீராப்பட்டது பிரிந்து போனது. ஐயோ அண்ணா இன்னைக்கு இரும்பண்ணா உங்க மானோ இட பொல்லாத இழகால நெஞ்சம் அண்ணா இரும்பண்ணா உங்க மானோ என் பொல்லாத மாண்டவியாரம் என்ன அண்ணா மலகிலே அறியே அண்ணா ஆண்டவிகரம் என்ன உங்க உடம்பிறப்பு ரங்கச்சிக்கு ஒரு தேர்தல் சொல்லுங்க உங்க ரங்காவாரிக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்க தங்காவாரிக்கு ஒரு ஆதாரம் சொல்லும் என்று அழுகும்போது பார் உலகத்திலே தேவாதி தேவரெல்லாம் சொல்லி 33 கோடி தேவாதி தேவரை பார்த்து சாமிதாரல்லவா தாய் விரிகாண்டியம்மன் வாங்கி கொடுத்த வரப்பிரகாரம் 3.25 நாடுகளுக்கு அண்ணமார்களுக்கு உயிரை கொடுக்கிறார்கள். நூலேறி வழியாக உயிராப்பட்டது சாமிதானே பொன்னர் சங்கர் அத்த உள்ள எத்தா வையமலை சாம்புதனுடைய உடலிலே வந்து பூந்து விளையாடக்கூடிய நேரத்திலே சாமி சங்கருடைய காலாப்பட்டதுதான் அல்லவா காலோ எரிக்கையும் அறி அண்ணனோட கண் உயிர் வாருங்கோ பார்த்தது தங்கம் திடீர்னு மேலந்திருச்சா பட்டத்து வாழ்ல 8 நாள் வெட்டி விடுவார் மேலாட்டு படையில் என்று சொல்லி கோபந்தரி வரையிலும் ஒளிமரமாக இருக்கலாம் என்று சொல்லி பக்க ஒரு ஆவரஞ்செடியிலே போய் ஒட்டிக் கொண்டார். சாமி சங்கராப்பட்டோர் அலறி எழுந்திருச்சா சொல்லும் போது அந்த 5 பேர்கள் மட்டும் அந்த இடத்துல நிற்கிறார்கள். சம்புகா அப்படி என்றால் நம்ம மாண்டவர்களை எழுப்புறது யார் என்று சொல்லி அந்த மந்திரவாதி தன்னுடைய கச்ச புறையிலே ஓடும்போதுதான் தங்கமாப்பட்டது வெளியிலே வந்தாள். அண்ணா என்று ஓடி வந்து இருவரையும் கட்டி தாவும் போது அந்த பொன்னர் சங்கர் இருவேண்டியரும் தங்கத்தை கருளை கண்டு ஐயோ வாரி எடுத்தும் மடி மேல இன்னைக்கு கட்டியாரு ரங்கச்சி இது நீதியா? என்னாக பிறந்தவளை நீ ஒரு மட்டும் அந்த பட்டூர் கோட்டையில விட்டு விட்டு இங்க வந்து மாண்டு விட்டீர்களே அண்ணா, எனக்கு யார் இருக்கிறார்கள்? தாயும் நீங்கள் அண்ணனும் நீங்களே அண்ணா என்று சொல்லி அந்த பொன்னர் மாடி மேலே என் தங்கத்தை கண்ணே எப்படி அம்மா அந்த ஐவனத்து சோலையிலே கால்நடையாக வந்தாய்? ஐயோ எனக்காலம் பெற்ற நீ கால்நடையா வந்தையம்மா வேளாளம் பெற்ற நீ வையாரிடம்மா வெயிலே போனால் காலிலே மண்படும் என்று சொல்லி பட்டூர் கோட்டை எட்டி வைத்தவளே அப்பேற்பட்ட காலியால் ஐவனத்து சோலையிலே வந்தாய் என்று சொல்லி பொன்னர் தங்காளுடைய காலை தொட்டி கண்ணே தரமுள்ள குத்தி இருக்கு என்று சொல்லி ஐயோ தங்க சின்னாடி மேலே அண்ணாரும் தம்பியும் அண்ணா ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் உங்களோடு நானும் வந்து இங்க மாண்டிருப்பேன் அல்லவா? என்னங்க தனியாக விட்டு விட்டு எந்த விதமான ஒரு அனுபந்தம் இல்லாமல் விட்டு விட்டார். நீங்கள் இருக்கும்போது எத்தனையோ பேர் வந்தார்கள் போனார்கள். மாண்டு விட்டார் என்று சொல்லி கேள்விப்பட்டு வழி துணைக்கு கூட எனக்கு ஒருவரும் இல்லை. என்ன அங்கமார்கள் கூட வள்ளி என்று சொல்லும் போது இந்த அரண்மனை பட்டூர் கோட்டையெல்லாம் தீக்கரை ஆக்கிவிட்டு வந்தேன் அண்ணா என்று சொல்லி சொன்னார். ஐயோ என் கண்ணே, இந்த வீரமலை
கனவு கூட காங்கவில்லை. வயசுவினால் வாலிபந்தொன்னூர் முடிந்து விட்டதம்மா, நாங்கள் எதிரிகளுடைய கையிலே சாகவில்லை என்று சொல்லித்தானே தங்கச்சியினுடைய கண்ணீரை தொடர்ந்து வேறுதல் சொல்லுகிறார் பொன்னர். கோடி தேவாதி தேவர்கள் பார்வதி பரமேஸ்வரன் உட்பட அத்தனை பேர் வந்து விட்டார்கள் அந்த வீரமலை ஐநலத்திற்கு. கங்கா வருவதியால் உட்பட அத்தனை பேர் நமஸ்காரம் செய்யும் போது மாயா அவதாரர் வந்து அம்மா பொன்னனுக்கு வரமாகி கொடுத்ததை 3.25 நாளிகை முடிந்து விட்டது, இன்னொரு உருவி விடமா என்று சொல்லி சொன்னார்கள். அண்ணா நீங்க அண்ணனும் மாண்டு விட்டான் அல்லியம் மழங்க போவேன் என சங்காரம் போய் விட்டான் சங்காடு அங்க போவேன் அண்ணா. கன்னிமார்கள் இருக்கிறார்கள். இளைய கன்னியாக 7வது கன்னியாக நீ போயிரு. ஏனென்றால் நீ வேகாச்சுடலிலும் சாகாவரம் வாங்கினவள். உன்னை கன்னியாக இருக்கக்கூடிய நேரத்தில் காராளருடைய காடு எந்த வெள்ளாமை காடாக இருந்தாலும் சரி விளையாண்டுவா, நமக்கு காதோலை அருவமணி வைத்து வருஷம் ஒரு தடவை கொண்டாடி வருவார்களம்மா என்று சொல்லி சொன்னார். அண்ணா இவ்வளவு பெரிய கொடிய வனத்திலே கன்னிகள் எங்களை தனியாக விட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னார். இல்ல கண்ணே, கன்னி என்று இருக்கும் இடத்திலே கருப்பணன் காதலுக்காக வைத்து விடுகிறோம், கருப்பணன் என்று இருக்கும் இடத்திலே கன்னியாக நீங்கள் இருந்து கொண்டு வாருங்கள், பக்க துணையாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி வாழ்த்தி வரம் கொடுத்தார். ஈஸ்வரன் உட்பட 6வது கன்னியோடு 7ஆம் கன்னியாக கொண்டு போய் சேர்த்து விட்டார். பொன்னர் சங்கருடைய அந்த விண்ணுரை உருவும் போது மீண்டும் தானே அந்த வண்ணமாருடைய உயிராகப்பட்டது. வைகுந்தம் தேடி செல்கிறாரே அந்த மாண்ட இடத்திலே பட்டயம் அடித்து போட்டு விட்டார். கலியுகம் மட்டுமல்ல, இவ்வேறு 21 தலைமுறைக்கும் இந்த பொன்னர் சங்கருடைய பேர் விளங்கிக் கொண்டு வர வேண்டும். அவரை அண்டினோரும் கையெடுத்து கும்பிட்டோர்களுக்கும் பட்டியல் பெருகி பால்பானை விங்கி மூவற்று நுடையத்து ஆடு மாடு பெருகி வர வேண்டும் என்று சொல்லித்தானே வாழ்த்தி வரம் கொடுத்து இடம் ஆய்வரான் அல்லவா பூமாரி தான் பொழிந்தார் பொன்னர் சங்கர். பட்டபடுகளத்தில் பழத்தம் மாலை ஓதி வச்ச என் குருவே ஒரு நாள் நன்மரகே படிக்க வச்ச என் குருவே வரநாடு அரை மறந்தாலே என்ன பெற்றவளா என்றாயே ஒருபோது வாழிய வாழிய வாழியவே புகழ் கொண்டாராமில் வாழியவே வாழிய வாழி வாழியவே வாழியவே பாடி பாடித்தவர்க்கு பால் மங்களம் இதை பக்கருந்து கட்டவர்க்கு ஜெயமங்கலம் பாடி பாடித்தவர்க்கு பால் மங்களம் இதை பக்கருந்து கட்டவர்க்கு சுகமங்கலம் இந்திரக்கும் மங்களம் இறையவர்க்கும் மங்களம் இந்திரக்கும் மங்களம் இறையவர்க்கும் மங்களம் இந்திரக்கும் மங்களம் சரஸ்வதிக்கும் மங்களம்